தேர்தல் ரொம்ப சமீபத்தில் இருக்கு. கட்சியுடைய தலைமையை தங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டு கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களும் முன்னணி அமைச்சர்களும் முக்கியஸ்தர்களும் வந்து கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாரிசுகள் போட்டியிட தயாராக இருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டுகள் வந்து கட்சி தலைமையிட்டையும் கட்சி பொறுப்பாளர்கள்ட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் மூலம் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சியுடைய வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த கட்சியுடைய வாரிசுகள் நேருக்கு நேராக மோத போகிறார்கள், இந்த வாரிசுகளுக்கு கட்சி தலைமை முதல்ல சீட்டு கொடுக்க தயாராக இருக்கா, யார் யார் போட்டியிட போகிறாங்க, பழைய பேர்கள் நிறைய எம்பிக்களுக்கு இதற்கு முன்பு இருந்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்படலை, கட்சி தலைமை அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை முடிவு செய்வதில், கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு செய்வதில் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்குண்டான அறிக்கைகளும் வெளிவந்து கொண்டே இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மளுடைய முக்கிய சோர்ஸ்கள் மூலம் கேதர் பண்ண தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த தொகுதியில் வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க. சில தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாரிசும் மோது அதிமுகவுடைய வாரிசுகளும் மோத போகிறார்கள். இவர் இரண்டு பேரும் மோதினால் வெற்றி வாய்ப்பு சாத்தியமா? முதலில் இந்த வாரிசுகளுக்கு வந்து கட்சி தலைமை அங்கீகாரம் கொடுக்குமா? கட்சி தலைமை அங்கீகாரம் கொடுத்தாலும் இவர்கள் மக்கள் மனதில் இடம்பெற்று வெற்றியை கட்சிக்கு அளிப்பார்களா? இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுதிக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம மத்தியிலுமே எழுதிக்கிட்டு இருக்கு. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வாரிசுகள் போட்டியிட போறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற வாரிசுகள் நேருக்கு நேர் மோதுறாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள போறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. தேர்தல் மிக சமீபத்தில் இருக்கு. கட்சியுடைய தலைமை, அதாவது திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக போன்ற முக்கிய கட்சியுடைய தலைமையை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் கட்சியில் மிக நீண்ட நாள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு பதவி வேண்டி கட்சி தலைமை, அதாவது சீட்டு வேண்டி கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய சோர்ஸ்கள் மூலம் நமக்கு தெரிந்த நபர்கள் மூலம் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா அடிப்படையில் இங்கே ஒரு லிஸ்ட்டு எந்தெந்த வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் தொகுதியில் இப்பொழுது ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் மற்றும் நிறுவனராக இருக்கக்கூடிய திரு பாரிவேந்தர் இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். தற்போது அவர் திமுக கூட்டணியில் இல்லை, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த பெரம்பலூர் தொகுதியை வந்து திமுக குறிவைக்குது. ஏன்னா பாரிவேந்தர் போயிட்டாரு, வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை. பெரம்பலூர் தொகுதியை திமுக அவங்க கைப்பற்றி அவங்களுடைய வேட்பாளரை இறக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ இந்த பெரம்பலூர் தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி. மேலும் திருச்சிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால திருச்சியுடைய முக்கிய திமுக கட்சி நிர்வாகியான திரு KN நேரு அவர் தன்னுடைய மகன் திரு அருண் அவர்களுக்கு இந்த பெரம்பலூர் தொகுதியை கொடுக்கணும், என்னுடைய மகனுக்கும் அரசியல் எதிர்காலம் அமையணும், ஸோ அதனால் என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சி தலைமையை மிக அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பதாக செய்திகள் வருது. மேலும் அவர் வந்து கேட்பதில் நியாயம்தான். கட்சிக்கு மிக பெரிய அளவில் உழைத்திருக்கிறார். ஆரம்பம் முதலே இருந்து திமுகவில் இருக்கிறார். கலைஞர், ஸ்டாலின் போன்ற நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் உடைய ஒரு தலைவர் தான் திரு KN நேரு. அவர் தனது மகனுக்கு கேட்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அருண் அவர்களுக்கும் வந்து அங்கே ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பெரம்பலூர் தொகுதியில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கட்சி பணிகளை தொடங்கிவிட்டார். மேலும் அவருக்கு அந்த பகுதியில் மிகவும் அனுகூலமாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை KN நேருடைய ஆதரவு அவருக்கு அந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதி. கடலூர் தொகுதியில் திரு ரமேஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர். இவர் தான் வந்து அங்கு எம்பியாக இருக்கிறார். இவர் மீது பல்வேறு சர்ச்சைகளும் இவர் மீது ஒரு வழக்கம், வங்கி சம்பந்தமாக ஒரு மோசடி வழக்கம் இவர் மேலே இருக்கு. ஸோ இவர் மீது திமுக தலைமை வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. மேலும் அவர் மாற்றப்பட்டால் அவருக்கு சீட்டு திரும்பவும் கொடுக்கல அப்படின்னா அங்கு தொகுதியை குறிவைப்பது யார் பார்த்தீங்கன்னா திமுகவில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு MRK பன்னீர்செல்வம். அவர் தனதுடைய மகன் திரு கதிரவன் அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க, என்னுடைய மகனுக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் அமையணும், அவரும் வந்து MP தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி
ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் தந்த தொகுதியை தன்னுடைய மகனுக்கு கொடுக்க சொல்லி அவர் வந்து கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் தொகுதிக்கு திமுகவில் இன்னொரு அமைச்சர் இருக்கார், அந்த பகுதியை சார்ந்த திரு சி.வி. கணேசன் அவர்கள். அவரும் வந்து அந்த கடலூர் தொகுதியை குறிவைப்பதாக செய்திகள் வருது. அவரும் வந்து கட்சி தலைமைக்கு எனக்கும் இந்த சீட்டை கொடுங்க, நானும் கட்சியில் நீண்ட நெடிய பாரம்பரிய உடையன்னு சொல்லிட்டு அவருமே வந்து கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தொகுதியை விரும்புவதாக செய்திகள் வருகிறது. அடுத்து திருநெல்வேலி இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர் வந்து சபாநாயகர் இருக்கிறார். அவர் ஆரம்பம் முதலாகவே அவர் வந்து தனக்கு ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏதாவது ஒரு நல்ல மினிஸ்ட்ரி ஒரு பசையுள்ள மினிஸ்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். பட் அவருக்கு கொடுக்கல. ஏன்னா அவருடைய வயது மூப்பு அப்படின்னு காரணமாக அவருடைய ஏஜ் வைஸ் பர்சன் அப்படிங்கிறனால சபாநாயகர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. சபாநாயகர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள பதவி. சாதாரணமாக நம்ம அதை சொல்லிவிட முடியாது. சபாநாயகராக அவர் வந்து தமிழக சட்டப்பேரவையில் கோலோச்சு வருகிறார். அவர் தன்னுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. தற்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரு ஞான திரவியம் அவர்கள் தான் அங்கே வந்து எம்பியாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி கொஞ்சம் தடாலடி பார்ட்டின்னு வச்சுக்கோங்க, எது எடுத்தாலும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசக்கூடிய ஆள். ஸோ அவர் மீது மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்குது. தற்போது கூட அவர் மேலே இந்த சிஎஸ்ஐ திருமண்டலம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சில பல வேலைகளை செய்தனால அவர் மீது ஒரு கெட்ட பேரும் கட்சி தலைமைக்கு ஏற்பட்டது. ஸோ கட்சி தலைமை வந்து ஞானதிரவியம் அவர்களுக்கு வந்து மீண்டும் போஸ்ட் வழங்குவதில் விருப்பம் இல்லை. ஆனால் ஞானதிரவியம் அவர்களுக்கும் வந்து மீண்டும் எம்பியாக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. மேலும் அவர் தன்னுடைய மகனுக்கும் வந்து அந்த சீட்டை கேட்பதாக செய்திகள் வருது, ஞானதிரவியம் அவர்களும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திரு அப்பா அவர்கள் தன்னுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு அந்த சீட்டை வேண்டி கட்சி தலைமைக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது செய்தி வருது. அலெக்ஸ் அப்பாவும் அந்த ராதாபுரம், பனகுடி, காவல் கிணறு சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட அவருமே வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய கட்சி பணியை துவங்கிவிட்டார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். நெல்லையில் போட்டியிட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பனகுடி, ராதாபுரம், காவல் கிணறு, ஆரல்வாய் மொழி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பெயர் பெற்ற எஸ்ஏவி குழுமத்துடைய தலைவர் திரு கிரஹாம்பெல் அவர்களும் வந்து போட்டியிட மிகவும் முனைப்பு காட்டுகிறார். திமுக கட்சியுடைய வர்த்தகர் அணியுடைய தலைவராக இருக்கிறார். கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியுடைய தலைவராக இருக்கிறார். திமுக அரசில் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். மேலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. இவர் அந்த பகுதி மேலும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் இவர் நின்றார் என்றால் வெற்றி வாய்ப்பு 100% ஷூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பான்மையாக நம்ம இந்த திருநெல்வேலி ஏற்கனவே டார்கெட் செய்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்ததுனால நமக்கு கிடைத்த தகவல்கள் என்னென்னா திமுக நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு கட்சி சார்பாக கூட்டணி இல்லாமல் திமுகவே டைரெக்டாக ஒரு ஆளை போடுதுன்னா அது முதல் பேராக டிக் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கிரஹாம்பெல் அவர்களுடைய பேர் தான். அதற்கு அடுத்து தான் திரு அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவோ அவர்களெல்லாம் வந்து பரிசீலிக்கப்படுவார்கள். ஸோ முதல் பேராக வரக்கூடியது வந்து திரு கிரஹாம்பெல் அவர்களுடைய பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி. இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து ஏற்கனவே எம்பியாக இருக்காங்க. திமுகவில் மிக நீண்ட பாரம்பரிய அனுபவத்தை உடையவர். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய பணபலம் மற்றும் படைபலம் நிறைந்தவர். பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு கொண்டு வருகிறார். திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான் இப்போ அரக்கோணத்தில் இருக்காங்க. அவர் வந்து அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த செய்திகள் என்ன சொல்லுதுன்னா அரக்கோணத்தில் அவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு விரும்பலை, அந்த தொகுதியை அவர் விரும்பலை. சோலும் அந்த தொகுதியை வந்து அவர் வந்து வேற எங்கேயாவது போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ இதனால் தமிழகத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு காந்தி தன்னுடைய மகன் திரு வினோத் அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுங்க, என்னுடைய மகனும் எம்பி தேர்தலில் போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் வினோத் அவர்களுக்கு அந்த தொகுதியை கேட்டு ப்ரெஷர் கொடுப்பதாக செய்திகள் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் தொகுதி. இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே திரு கதிர் ஆனந்த், துரைமுருகனுடைய அவர் மகன் திரு கதிர் ஆனந்த் அவர்கள் எம்பியாக இருக்கிறார். கதிர் ஆனந்த் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன, பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அதாவது இடியுடைய அமலாக்கத்துறையுடைய வழக்கு ப்ளஸ் இந்த மணல் சம்பந்தமாக சில வழக்குகளும் அவர் மீது இருக்குது. ஸோ கட்சி தலைமை அவருக்கு கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறத செய்திகள் வருது. ஆனால் துரைமுருகன் அவர்கள் கட்சி தலைமைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கதிர் ஆனந்த் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவருக்கு ஒரு பதவி இருந்ததுன்னா
தன்னுடைய வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் அவருக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் கட்சி தலைமை திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வேண்டார். சபை முன்னோர், அவையுடைய முன்னோர், சட்டப்பேரவையுடைய அவை முன்னோர் அவர்கள், மேலும் கட்சியிலே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவர் சென்டர் தான் அவர். ஸோ கண்டிப்பாக திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை கட்சி தலைமையுடைய முடிவு ஏதாவது சில தகவல்கள் வந்திருந்ததுன்னா கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. அடுத்து கடைசியாக திமுகவினுடைய 6வது தொகுதியாக பார்க்கப்பது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஏற்கனவே திரு கௌதம சிகாமணி, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணி, இவர் தான் தற்போது கள்ளக்குறிச்சி தொகுதியுடைய எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் வந்து மீண்டும் அந்த தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. மேலும் இவர் மீதும் வந்து சமீபத்தில் இடி வந்து சில பல வழக்குகளுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் மேல் வழக்கப்பட்ட அந்த குற்றங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவரும் வந்து வழக்குகளை சந்து கொண்டிருக்கிறார். ஸோ இவருமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நபர் தான். இவர் மீதும் வழக்குகள் இருக்கின்றன. இவருக்கும் வந்து மீண்டும் போட்டியிட ஒரு ஆசை இருப்பதால் பொன்முடியும் வந்து கட்சி தலைமையிட்ட பேசி இவருக்கு வந்து மீண்டும் பதவி கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் கட்சி தலைமையுமே வந்து பார்த்திங்கன்னா பொன்முடிக்கு ஆதரவு கொடுக்கணும், பொன்முடியுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கௌதம சிகாமணி மற்றும் திரு கதிர் ஆனந்த், வேலூர் கதிர் ஆனந்த் 2 பேருக்குமே வந்து சீட்டு வந்து 100% கிடைக்கும் அப்படிங்கிற செய்திகள் தான் முடிவாகுது. ஒருவேளை கட்சி தலைமை ஏதாவது மாற்றி யோசித்தால் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது.